ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான முடக்கத்தான் தோசை வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்குங்க. 2 கைப்பிடி அளவு நான் கழுவிட்டு வச்சுருக்கேன் முடக்கத்தான் கீரை, அதை வந்து சேர்த்துக்குங்க. இது வந்து உளுந்து மாவு கம்மியாக இருக்கிற மாதிரி மாவு எடுத்துக்குங்க. தோசை மாவில் வந்து உளுந்து மாவு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். ஏன்னா இதுவும் குழப்பு தன்மை அதிகமாக இருக்கும் இல்லையா, அதனால் அப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பாக வரும். அதுலேயும் உளுந்து மாவு அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நச நசன்னு ஆகிடும். இப்போ வந்து இதை நான் அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து. இப்போ நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இட்லி மாவு தான் இது. இதிலே போட்டு நான் தோசை செஞ்சுக்க போகிறேன். இது இல்லாத இதுக்கு தனியாகவும் மாவு ப்ரிப்பேர் பண்ணால் இன்னும் நம்ம கிறிஸ்பாக செய்யலாம். இப்போதைக்கு நான் இட்லி மாவுலேயே செஞ்சுக்கிறேன். இதை போட்டு நல்லா இது மாவு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தோசை தவா நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து ரொம்ப தண்ணி சேர்த்துக்க வேணாம். கொஞ்சம் கட்டியாகவே எடுத்து இந்த மாதிரி நல்லா மெலிசாக தேய்ச்சி விடுங்க. அழகாக உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள், நான் திருப்பி போட்டேன். இப்போ கிறிஸ்பியான முடக்கத்தான் தோசை தயார். தேங்க்யூ.